பீதி விபத்துக்கள் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை வைத்திய நிபுணர் கந்தையா மணிதீபன், நரம்பியல் சதுர சிகிச்சை நிபுணர் பொன்னம்பலம் ஆதித்தன், அதிதீவிர சிகிச்சை பிரிவு வைத்திய நிபுணர் முத்துலிங்கம் நவநீதன், விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணர் ராசு இளங்கோ ஆகியோரும் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தனர். நான் வைத்திய நிபுணர் வைத்தியர் கந்தையா மணிதீபன். நான் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை நிபுணராக, அவசர சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணராக கடமையாற்றுகிறேன். கடந்த காலங்களில் போலல்லாது தற்போது விபத்துக்களின் மூலமும் மற்றும் பொய்சனிங்னு சொல்கிறது நஞ்சு உட்கொண்டு வருவதன் மூலமும் நிறைய நோயாளிகள் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து வடமாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய போதனா வைத்தியசாலை, ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை. இங்கே விபத்து பிரிவு என்பது ஆரம்பிக்கப்பட்டு 5 வருடங்கள் கடந்த நிலையில் தற்பொழுது நிறைய நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. எங்களுடைய புள்ளி விவரங்களை பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டு விபத்துக்களின் மூலம் 2000 தொடக்கம் 2500 நோயாளிகள் வீதி விபத்துகளின் மூலமும், இதர இன்ஜரிகள் மூலம், இதர விபத்துகளின் மூலம் 17,000 தொடக்கம் 20,000 வரையான நோயாளிகளும் மற்றும் நஞ்சு உட்கொண்டதன் மூலம் 750 தொடக்கம் 1000 வரையான நோயாளிகளும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களில் துரதிர்ஷ்டவசமாக மொத்தமாக 400 நோயாளிகள் வரை இறந்திருக்கின்றார்கள். இவற்றை பார்க்கும் பொழுது வீதி விபத்துகளின் மூலம் 100 நோயாளிகள் வரையும் மற்றும் வேறு விபத்துகளின் மூலம் 200 நோயாளிகளும், நஞ்சு உட்கொண்டதன் மூலம் 75 தொடக்கம் 100 நோயாளிகளும் இறப்பு நிகழ்ந்துள்ளதாக நாங்கள் எங்களது புள்ளிவிவரங்கள் சொல்லுங்கள். அண்மையில் சுகாதார அமைச்சின் அறிக்கையின்படி நோயாளிகளை பராமரிப்பதற்கான செலவுகள் 7 மடங்காக காணப்படுகிறது. உதாரணமாக ஒரு வீதி விபத்து ஏற்பட்டு ஒரு நோயாளி வரும் பொழுது சாதாரண ஒரு காய்ச்சல் அல்லது தலையடி போன்ற நோயாளிகளை விட வீதி விபத்துக்களினால் வரும் நோயாளிகளை பராமரிப்பதற்கு சுகாதார அமைச்சுக்கு 7 மடங்கான செலவுகள் ஏற்படுகின்றது. குறிப்பாக அவர்களுக்கான ஐசியு வசதிகள், அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவு. நாங்கள் அவசர சிகிச்சை பிரிவில் நாங்கள் வைத்திய சேவைகளை வழங்கி இவர்களை எப்பொழுதாவது அதாவது குறிப்பாக அவை நாங்கள் அனுப்பக்கூடிய இடம் ஐசியூவாக தான் காணப்படுகிறது. அநேகமான நோயாளிகள் என்று அவை அப்படியே நோயாளிகள் ஒரு 2000 எண்ணிக்கை நோயாளிகள் பொலிட்ரோமான்னு சொல்லுவாங்க. பொலிட்ரோமான்னு சொல்கிறது பல்வேறுபட்ட இன்ஜரிஸ், அதாவது காயங்கள், தலையில் அடிபட்டிருப்பினும், அதே நேரத்தில் நெஞ்சு அடிபட்டிருக்கும், வயிறில் காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அவை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தியேட்டருக்கு மாற்றப்பட்டு தியேட்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே அவை நாங்கள் இங்கே தான் அனுப்புவோம், இங்கே ஐசியூ தான் அனுப்புவோம். இப்போ அப்படியான நோயாளிகள் 2000 நோயாளிகள் போன வருஷம் மட்டும் அப்படி வந்திருக்கேன். ஸோ நோயாளிகளில் பணிப்பாளர் கூறியது போல வைத்தியசாலையில் 20 அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டில்கள் மட்டுமே காணப்படுது. இந்நோயாளிகளை சாதாரண ஓட்டுகளில் வைத்து பராமரிக்க முடியாது. ஸோ 20 பெட்ஸை வச்சுக்கொண்டு 20 கட்டில்களை வைத்துக்கொண்டு இந்நோயாளிகளை பராமரிப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஒன்று. குறிப்பாக இவ்வைத்தியசாலையானது வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்குள் உள்ள நோயாளிகளையும் இங்கு சேருவதால் இந்நோயாளிகளை நாங்கள் பராமரிப்பதில் எங்களுக்கு கட்டில் வசதிகள் போதாமையாக உள்ளது. நாங்கள் இதை உணரக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அவசர சிகிச்சை பிரிவில் வருகின்ற நோயாளிகள் பார்க்கின்ற பொழுது இவற்றை நாங்கள் தடுக்க முடியுமான்னு யோசித்தால் நிச்சயமாக இது தடுக்கக்கூடியதாக இருக்குது. எப்படின்னு சொல்லினா இந்த வர்ற இன்ஜரிஸ், அதாவது வார வீதி விபத்துக்களோ அல்லது இதர விபத்துக்கள் இடம்பெறுவது இள வயது பிரிவினர், குறிப்பாக 16 தொடக்கம் 40 வயசுக்குட்பட்ட ஒர்க்கிங் பாப்புலேஷன், அதாவது வேலை செய்கிற நபர்கள் தான் இது ஏற்படுகிறது. அதோடு இவை சமூகத்தில் இவை முக்கியமான பொறுப்புகளில் உள்ளாக்கள்.
சமூகத்தில் வந்து அவை வந்து உழைக்கின்ற வர்க்கம் இந்த இவைகளின் பாதிப்புகள் வந்து இந்த வைத்தியத்துறைக்கு மட்டுமில்லாமல் இவை இந்த குடும்பத்து மற்ற சமூகத்திலேயும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அத்துடன் இந்த இன்ஜரிஸை பார்த்தோம்னு சொல்லி இந்த விபத்துக்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து தடுக்கக்கூடிய விபத்துகள், அதாவது வந்து 100% தடுக்கக்கூடிய விபத்துகள் தான் ஏற்படுகிறது. உதாரணமாக வீதிகளில் செல்கின்ற போது வீதிகள் வாகனங்களால் ஏற்படுற விபத்துகள் வந்து 100% தடுக்கக்கூடிய விபத்துகள். எங்களுடைய இந்த விபத்துக்களை வந்து தடுக்கிறதுக்கான முறைமைகளை அல்லது தடுப்பதற்கான செயற்பாடுகளை வந்து இந்த வைத்தியசாலை எடுக்க ஆரம்பித்ததுடன் பல சமூக மட்டங்களில் சில முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவை வந்து கட்டாயம் நடக்க வேண்டும். அது நடப்பதன் மூலம்தான் இந்த சமூக மட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் இந்த விபத்துகள் வந்து தடுக்கப்படுவதன் மூலம் விபத்துகள் குறைக்கப்படலாம். அதன் மூலம் நோயாளிகள் எண்ணிக்கை குறைக்கப்படலாம். இதன் மூலம் மற்ற நோயாளிகள், அதாவது தேவை ஏற்படுற வயதான நோயாளிகள், மற்ற குழந்தைகள், கர்ப்பிணிமார்கள், அவர்களுக்குரிய வைத்திய சேவைகளை வந்து நாங்கள் சுகமாகவோ அல்லது வேலைப்பழுகின்றி வழங்கக்கூடியதாக இருக்கும். அத்துடன் மேலும் ஒரு விஷயத்தை கூட விரும்புகிறேன். இந்த யாழ் போதனா வைத்தியசாலை மட்டுமில்லாமல் எங்களுடைய நேஷனல், அதாவது தேசிய ரீதியான புள்ளிவிவரத்தை பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தில் வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் மட்டும்தான் கூடிய அளவான விபத்துகள் ஏற்படுகிறது. ஸோ இவ்விபத்துக்களினால பாதிக்கப்பட போகிறது சாதாரண பொதுமக்களும், அதனோட எங்களுடைய ஹெல்த் சிஸ்டம், அதாவது எங்களுடைய சுகாதார சேவைகளும் வந்து பாதிக்கப்படுகிறது. நன்றி. பொன்னம்பலம் ஆதித்தன், நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணராக கடமையாற்றுகிறேன். நாங்கள் இங்கே வந்து அமர்ந்திருப்பது இது இந்த அண்மைய நாட்களில் திடீரென்று வீதி விபத்துக்களின் எண்ணிக்கை கூடி அதால் வந்த விளைவுகளால் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டு தான் நாங்கள் டைரக்டர்கிட்ட அறிவித்தோம். நாங்கள் இதை பற்றி மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய நிலை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே நாங்கள் இதை பற்றி காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். எப்போவாது அறிவுறுத்த வேணும் என்று. ஆனால் அதுக்குரிய சந்தர்ப்பம் இப்போ தான் கிடைச்சிருக்கு. என்னென்றா, இந்த வீதி விபத்துக்கள் முதல் வைத்திய நிபுணர் மணிதீபன் கூறியது போன்று வீதி விபத்துக்கள் தடுக்கப்படக்கூடியவை. அதால் நாங்கள் சரியான முறையில் வாகனங்களை ஓட்டுவதன் மூலமும் சட்டத்தை பின்பற்றுவதன் மூலமும் மதுபோதையிலேயோ அல்லது எமது உணர்வை மங்கிய நிலையிலேயோ வாகனங்களை செலுத்துவதை தடுப்பதன் மூலம் நாங்கள் இதனை நிறுத்தி கொள்ளலாம். இப்போ மதுபோதையிலோ அல்லது மருந்துகளை உட்கொண்டு போத நிலையிலேயோ வாகனம் செலுத்தப்படும் போது அதில் இருக்கின்ற 2 விஷயங்கள், அந்த வேக கட்டுப்பாடு அவர்களுக்கு விளங்குவதில்லை. அதனாலே அதிவேகமாக பயணம் செய்கின்றார்கள். அதைவிட ஒரு விபத்து நேரும் போது அவர்கள் முறையான விதத்திலே அந்த விபத்தை தடுப்பதற்குரிய முறையை செய்ய முடியாமல் இருக்கின்றது. அவர்களாலே அதற்குரிய குயிக் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்கிறது, உடனடியாக அந்த நாங்கள் அழுத்தியோ அல்லது வேக கட்டுப்பாட்டை குறைத்தோ அல்லது வாகனத்தை திசை திருப்பியோ அந்த விபத்தை தடுப்பதற்குரிய டிசிஷனை அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கும். இதனால் ஏற்படுகின்ற விபத்துக்கள் பாரிய அளவில் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. இது ஒவ்வொன்றிலையும் பாதிக்கப்படுகிறவர்கள் யாரென்று பார்த்தா இளவயதினர். அவர்கள் அனைவரும் உழைப்பவர்கள், நமது நாட்டுக்கு வருமானத்தை தேடித்தருவர்கள் அல்லது இன்னும் மேலதிகமான வருமானத்தை தேடித்தரப்போகின்றார்கள். அவர்கள்தான் அந்த குடும்பத்தின் முதுகெலும்பாகவும் இருக்கின்றார்கள். இதனால் வரப்போகிற விளைவு வைத்தியசாலைக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்துக்கும் அது ஒரு இழப்பாகத்தான் இருக்கின்றது. இவர்கள் உழைக்காமல் இருக்கும்போது அவர்களுடைய வருமானம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்காமல் இருக்கின்றது. அவர்கள் தொழில் செய்யும் இடத்தில் அந்த தொழில் பாதிக்கப்படுகின்றது. அதைவிட இவரை வைத்தியசாலையிலே வைத்து பராமரிப்பதற்காக இன்னொருவர் வர வேணும், வந்து போக வேணும். இதை பற்றி அவர்களுடைய தொழிலும் அவர்களுடைய செயற்பாடுகளும் பாதிக்கப்படுகின்றது. தொழில் இல்லாமல் இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கை பிள்ளைகள் என்ற வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இதிலேயே செலவழிஞ்சு கொண்டு போகுது. அதால் பிள்ளைகளும் கூட பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் அடுத்த பரம்பரைக்கு கூட அதால் பாதிப்பு வருதுன்றதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஒரு சிறு விஷயம் விபத்தை நாங்கள் தடுக்கிறதன் மூலம் பல விளைவுகளை இதில் தடுக்கலாம். அதை விட நாங்கள் பார்க்கல அந்த குடும்பம் மட்டும் இல்லை, இந்த பொருளாதாரம் பாதிக்கப்படுறதோட இதில் நாங்கள் பார்க்கல. போன வருஷம் நாங்கள் பார்த்தோம்னா 10 எங்களோட ஓட்டில் மட்டும் நரம்பிய சதவீத பிரிவுக்கு வந்த பிறகு விபத்துக்களால் வந்தவர்கள் 10 2 பேர் இறந்திருக்கணும்.
இப்போ அவ்வளோ காலம் என்று சாதாரணமாக ஒரு விபத்தால் வந்தவர் 3 தொடக்கம் 5 நாள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பினோம். பிறகு இடைநிலை பிரிவில் சில வேளை ஒரு 2 தொடக்கம் 3 கிழமை கூட இருப்பினோம். எங்கட ஆஸ்பத்திரியில் இருக்கிற 1.5 வருஷத்துக்கு மேலதிகமாக வைத்தியசாலையில் இருந்து வீட்டை போனாக்கள் இருக்கணும். இப்படி வரைகள் இவ்வளோ காலமும் நோயாளி மட்டுமல்ல வைத்தியசாலையில் நிற்கிறது, அவரை பராமரிக்கிறதுக்கு வாரவ வந்து போகிறவ ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஏதாவது வந்து பார்த்துட்டு போக வேண்டிய எல்லாமே இருக்கும். அவ்வளோத்துக்கும் அவர்களோட பொருளாதாரங்களில் வந்து சீர்குலைவு ஏற்படுகின்றதை நாங்கள் மறக்கக்கூடாது. இதை நாங்கள் ஒரு சின்ன கவனக்குறைவால் நாங்கள் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறோம்ன்றதை விளங்குவோம் உண்டு. அதை விட வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு முறையும் இவர்கள் நிறைய நம்பர் அதிகரித்த எண்ணிக்கையில் வரும்போது நாங்கள் எங்களுடைய வசதிகளை அதை நோக்கி மூவ் பண்ண வேண்டிய இருக்குது. மற்றதில் பின்தள்ளி உதாரணமாக பார்த்தோம்னா தலையிலேயே ஒரு கட்டி இருக்கிற பேஷண்ட்டுக்கு எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு பிறகு ஐசியூவில் போட வேண்டிய நிலை வரைக்கில்ல, அந்த ஐசியூ எங்களுக்கு கிடைக்காம போகுது. ஏனெண்டா இவை ஐசியூவில் காலம் இருக்கிறபடியா. அப்போ அப்படி வரைக்கல அந்த பேஷண்ட்டை நாங்கள் இந்த கட்டியை நாங்கள் பின்போட அந்த கட்டியலால் வர பாதிப்பும் சமுதாயத்தில் வந்து கொண்டு இருக்குது. இன்னொரு ஆள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ நாங்கள் யோசிக்காமல் முன் யோசனை இல்லாமல் அல்லது நாங்கள் கவனம் குறைவால் நாங்கள் வாகனங்களை செலுத்தும் போது ஏற்படுகிற பாதிப்பு வந்து நேரடியான பாதிப்பும் இருக்குது, இன்டிரெக்டான பாதிப்புகளும் இருக்குது, மறைமுகமான பாதிப்புகளும் இருக்குது. அதை நாங்கள் மறக்கக்கூடாது. இதால் நிறைய பேருடைய சர்ஜரிகள் இப்போ இந்த கிழமை கூட நாங்கள் 3 பேரை போஸ்ட்போன் பண்ண வேண்டி இருந்தது. அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டே போகிறோம். இது தொடர்ந்து செய்யலை. ஒரு நிலையில் அந்த கட்டி கூட ஐசியூவில் சர்ஜரிக்கு முதல் போட வேண்டிய இல்லை வரும். இப்படி போய்கொண்டிருக்க இயலாது. எங்களை நாங்கள்லாம் ஒரு சமுதாய பொறுப்போடு ஒவ்வொருத்தரும் செயற்படணும். இது எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் எடுக்கிறது. டெங்குக்கு எப்படி பாதுகாப்பு தர்றோமோ, வேக்சின்ஸ் எப்படி போடுறோமோ, அதே மாதிரி இதுக்கும் ஒரு பாதுகாப்பு முறை எல்லாற்ற மனதிலே ரோட்டுக்கு இறங்கிக்கல மனதில் வரணும். நாங்கள் மற்றவருக்கும் பாதிப்பில்லாமல் எனக்கும் பாதிப்பில்லாமல் இந்த பாதையை நாங்கள் பாவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். இந்த மாற்றம் வரணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதை சொல்கிறதுக்காகத்தான் எல்லாருக்கும் தெரியணும். பாதையில் இறங்கிக்கல ஆஸ்பத்திரியில் ஐசியூ பெட் குறைவாக இருக்குது, ஆனபடியாக நான் கவனமாக போக வேண்டும் என்ற நிலை வந்து அவர்களுக்கு வரணும் என்றதான் எண்ணம். அதை விளைக்கிறதுக்காகத்தான் இந்த மீட்டிங். நன்றி. அதை சடுதியான்னு சொல்லிடாது. இப்போ ஒவ்வொரு காலம் வந்து ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் பார்த்த வாகனங்கள் ஆக்சிடெண்ட்டை பார்க்கல டிப்பரும் மோட்டர் பைக்கில் பார்த்தோம்னா ஹெல்மெட் இல்லாமல் போகிறாக்கள் கூடவே இருக்குது. அந்த மோட்டர் பைக்குகளில் வந்து ஸ்லிப் பண்ணி விழுந்தாக்கள் கூடவே இருக்குது. விலங்குகள் குறுக்கால புகைகளை கண்ட்ரோலை இழந்து போனவையாக இருக்கணும். இதுதான் எங்களுக்கு இப்போ திடீரென்று வந்திருக்கு. இது ஒவ்வொரு முறையும் இடைக்கிட ஏறி இறங்கி கொண்டு தான் நம்பர் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு காலம் நினைக்கிறோம். அதை இந்த முறை நாங்கள் சொல்லுறோம். ஏனெண்டா எங்களுக்கு உண்மையாகவே ஐசோபேட் குறைஞ்சோண்டு வந்துட்டுது. இதை சொல்கிறோம். கூடி மாறிக்காரே வருது. அதான் குறையிற பாட்டை காண இல்லை. அதான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்குது. பொதுமக்களுக்கு அந்த போதிய விழிப்புணர்வு வரையில்லை, இன்னும் வரையில்லைன்ற ஃபீலிங் தான் எங்களுக்கு இருக்குது. இதை பற்றி ஒரு எண்ணக்கரு வேண்ட மனதில் விளையில்லை. நாங்களும் இதை கவனமாக எடுக்கணுமென்றது. இது ஒவ்வொருத்தரும் வாகனத்தை வேகமாக ஓட்டைக்குள்ள பெண்டுகளில் திருப்பிக்குள்ள எல்லாமே கவனமாக தான் இருக்க வேணும். நாங்கள் அது பார்க்கத்தான் அதைத்தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். கட்டாயம் ஏறி இறங்கி கொண்டே தான் இருக்குது. என்ற ஒரு எண்ணப்பாடு எல்லார்ட்டையும் இருக்குது, எங்களோட மனதிலையும் இருக்குது. நாங்கள் அதை பற்றி அவையோட காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். நான் முத்துலிங்கம் நவநீதன், அதிதீவிர சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணர். அவர்கள் கூறியது போல எங்களது அதிதீவிர அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கு அதிக அளவிலான விபத்து நோயாளிகள் அனுமதிக்கப்படுவதாலும் அதைவிட மேலதிகமாக இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நான் கூற எண்ணி இருக்கிறேன். என்னவென்றால் அதிக அளவிலே கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக கடந்த வருடத்திலிருந்து அதிகளவான பொய்சினிங் என்று சொல்கிறது, அதிகளவில் மருந்து பொருட்களை தற்கொலை முயற்சியாக அருந்தி வருபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது எங்களை பொறுத்த மட்டும் முக்கியமாக அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே ஒரு பாரிய வேலை பழுவை அதிகரித்திருக்கின்றால் பெரும்பாலும் மிகவும் இள வயதினர் 16, 17, 18 தொடக்கம் 25 வயது வரையிலான மிக இள வயதினர் இந்த தற்கொலை முயற்சியாக பெரும்பாலும் மருந்துகளை அதுவும் கடந்த 3-4 மாதங்களாக மிகவும் ஒரு வித்தியாசமான முறையிலே பெரும்பாலும்
குருதி அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ப்ரெஷர் டேப்லெட்ஸ்களை பாவித்து கொண்டு தற்கொலை முயற்சியை ஏற்படுத்தி கொண்டு போதனா வைத்தியசாலைக்கு வருவதன் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. பெரும்பாலும் வளர்ந்த நாடுகளிலேயே இந்த குருதி அமுக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற மருந்துகளை தற்கொலை முயற்சிக்கு பாவிப்பதை கட்டுப்படுத்துவது மிகவும், அதற்கு வைத்தியம் செய்வது மிகவும் கடினம், மிகுந்த பொருள் செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தற்கொலை முயற்சியாக இந்த மருந்துகளை தற்கொலைக்கு பாவித்து வருவது அமைந்திருக்கிறது. இவ்வாறான இள நோயாளிகளை நாங்கள் எங்களது முழுமையான முயற்சியின் மூலம் காப்பாற்ற எண்ணுகின்ற வேளையில் அவர்கள் பெரும்பாலும் ஒரு பொருள் செலவு மிக்க நீண்ட நாள் வைத்தியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதால் எங்களது 20 ICU பெட்டிலே பெரும்பாலும் ஒவ்வொரு கிழமையும் 2 பேராவது இவ்வாறான மருந்துகளை உட்கொண்டு வந்திருப்பதால் எங்களது அதிதீவிர சிகிச்சை கட்டில்கள் எந்த நேரமும் இவ்வாறான நோயாளிகளால் நிரம்பி இருக்கின்றன. இது ஒரு சீரியஸான விஷயம். என்னவென்றால் இது ஒரு ஆபத்தான நிலைமை. இவ்வாறு தொடருமாக இருப்பின் நாங்கள் எங்களது இளம் சந்ததியினரை பல்வேறுபட்ட தற்கொலை முயற்சிகளில் இப்பொழுது இது ஒரு புதிய ட்ரெண்டாக பார்க்கப்படுகிறது. மருந்துகளை உட்கொண்டு தற்கொலை முயற்சிக்கு வாரது. அது எவ்வாறு இந்த சமூகத்திலே ஆரம்பித்தது என்பது தொடர்பாக சமூக மட்டத்திலே நாங்கள் முயற்சிகளை எடுத்து மீண்டும் இந்த தற்கொலைக்கு எதிரான விழிப்புணர்வுகளை அதிகரிக்கிறது. எங்களோட வைத்தியசாலையின் வேலைப்பளுவை குறைத்து மற்ற நோயாளிகளுக்கும் போதுமான அளவு வைத்திய சேவைக்குரிய ஆளணிகளையும் வசதிகளையும் நாங்கள் வைத்து சமாளிக்க முடியும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே அதைவிட அவசர சிகிச்சை பிரிவு வைத்திய நிபுணர் கூறியது போலே விபத்துகளால் வருபவர்கள் பெரும்பாலும் 20 தொடக்கம் 28 நாட்களுக்கு மேல் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் ஒரு நோயாளி, சாதாரணமாக ஒரு கிருமி தொற்றோடு வார நோயாளி 4 தொடக்கம் 5 நாட்கள் இருந்து அடுத்த நிலைக்கு மாற்றப்படுவார். ஆனால் 25 தொடக்கம் 30 நாளைக்கு ஒரு நோயாளி இருப்பார் என்றால் அந்த 5 ஆளை நாங்கள் வகுத்து பார்ப்போமானால் அவர் கிட்டத்தட்ட 6 நோயாளிகளினுடைய கட்டிலை அவர் அந்த கட்டிலை பாவித்திருக்கிறார் என்ற மாதிரியான நிலைமை வரும். நாங்கள் இவ்வாறு அவை கம்பேர் பண்ணி கூற முடியாதிருப்பினும் இது ஒரு முக்கியமான ஒரு சுட்டன். கிட்டத்தட்ட ஒரு நோயாளி 30 நாட்களுக்கு ஒரு கட்டிலில் இருப்பார் என்றால் அவர் கிட்டத்தட்ட 5-6 நோயாளிகளுடைய கட்டிலில் அவர் பாவித்திருக்கார். ஆகவே வெளியாலே ஒரு 5-6 பேர் தீவிர சிகிச்சை பிரிவின் கட்டில் தேவைப்படுவர்கள் வர முடியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் மறைமுகமான செய்தி. எனவே முற்காப்பு முயற்சிகளின் மூலம் இவ்வாறான தடுக்கக்கூடிய அட்மிஷன்ஸ், அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவு அட்மிஷன்களை குறைப்பதன் மூலம் நாங்கள் எங்களது சேவையை மேலும் மேம்படுத்த முடியும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. வணக்கம். நான் ராசு உலாங்கோ, அவசர சிகிச்சை மற்றும் விபத்து பிரிவின் வைத்திய நிபுணராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இங்கே எமது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்களும் பணிப்பாளர் அவர்களும் கூறியதைப் போன்று எமது வைத்தியசாலை யாழ்ப்பாணத்திற்கு மட்டுமன்றி வடமாகாணத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதுடன் பலவிதமான நோயாளர்களை மிகவும் பொறுப்பு வாய்ந்த முறையில் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றதை யாரும் மறக்க முடியாது. அந்த வகையிலே எமது விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் நாங்கள் வரும் நோயாளர்களை 2 விதமாக பிரிக்கலாம். அவர்கள் தவிர்க்க முடியாத நோயாளர்கள், தவிர்க்கக்கூடிய நோயாளர்கள். அதாவது சில நோய்கள் வருவதை தவிர்க்க முடியாது, சில நோய்களை நாங்கள் தவிர்க்கக்கூடியது. இங்கே தவிர்க்கக்கூடிய நோய்களை பற்றி மட்டுமே நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. ஏனென்றால் அவை தவிர்க்கப்படக்கூடியது. அதனால் ஏற்படுகின்ற பொருட்செலவுகள் மற்றும் பொருளாதார செலவுகளை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இங்கே கூறியது போன்று விபத்துக்கள், வீதி விபத்துக்கள் மற்றும் பாய்சனிங், அதாவது மருந்து உட்கொள்ளல் மற்றும் தற்கொலை முயற்சிகள் மூலமாக ஏற்படுகின்ற உயிர் விபத்துக்களை நாங்கள் தடுக்கலாம். இந்த வகையிலே எங்கள் கூறி சென்ற வைத்திய நிபுணர்கள் போன்று நாங்கள் முக்கியமாக கூறக்கூடியது
அதாவது தவிர்க்கக்கூடிய மருந்துகளை உட்கொள்ளல் மற்றும் போதை மருந்துகளை உட்செலுத்தி வரும் நோயாளர்கள் மற்றும் உயிராபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விவசாய மருந்துகளை உட்கொண்டு வரும் நோயாளர்கள் பற்றி கூடுதலாக நான் கவனம் செலுத்துகின்றேன். கூடுதலாக போதை மருந்துகளை உட்செலுத்தி வரும் இளவயது நோயாளர்களினால் அந்த போதை மருந்தினால் ஏற்படுகின்ற பல்வேறு தாக்கங்களினால் பலர் வரும்போதே உயிராபத்துகளை முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த போதை மருந்து உட்கொண்டு வருகின்ற நோயாளர்கள் உண்மையிலேயே அவர்கள் அந்த தேவையற்ற அந்த உயிராபத்துக்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதன் மூலம் எமது தேவையான நோயாளர்களுக்குரிய சிகிச்சைகளை நாங்கள் வினைத்திறன் மிக்க முறையில் நாங்கள் சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இந்த தடுக்கக்கூடிய உயிராபத்துக்களை ஏற்படுத்தும் நோய்கள் என்று கூற வகையிலே வீதி விபத்துக்கள் மற்றும் உயிராபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை உட்கொள்ளல், போதை மருந்துகளை உட்கொள்ளல் ஆகியவை முக்கியம் வகிக்கின்றன. ஆகவே மக்களாகிய உங்களுக்கு நாங்கள் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பணிப்பாளர் என்ற வகையிலே நாங்கள் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்வது, தேவையற்ற உயிராபத்துக்களை தடுத்து தேவையான கர்ப்பிணிகள் மற்றும் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் முதியவர்களுக்குரிய நாங்கள் வினைத்திறனான முறையில் எங்கள் சேவையினை செய்வதற்கு, எங்கள் மருத்துவ சேவையினை செய்வதற்கும் எங்கள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மட்டுமல்ல, இந்த வைத்தியசாலையில் உள்ள பணியாளர்களின் வேலைப்பளுவை குறைத்து அவர்களுக்கு நீங்கள் உதவி என்று செய்யக்கூடிய வகையில் இது ஒரு எனது வேண்டுகோள் மட்டுமல்ல, இந்த பணியாளர்கள் அனைவரது வேண்டுகோள் இதுவாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.